பாக்கியா சமையல் ரூமில் இருந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்போ ஃபோன் வருது. அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. நான் கணேஷோட அம்மா பேசுகிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாக்கியா. பரவாயில்லம்மா, ஆனால் அவருக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப முடியாமல் இருக்கார். அவர் அமிர்தாவையும் நிலா பாப்பையும் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு. ஒரு வாட்டி கூட்டிகிட்டு வாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே பாக்கியா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன இப்படி கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க? இல்லைம்மா, முன்ன மாதிரி இல்லை, இப்போ என்னால் முடிவெடுக்க முடியாது. நான் வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே பேசுகிறேன், அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து போகிறாங்க. எல்லாருமே இருக்காங்க. கோபி சாப்பிட்டுட்டு இருக்காரு. மாமா, அங்கே எல்லாருக்கிட்டையும் நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. எல்லாருமே வராங்க. சரியா, நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசுகிறாங்க. இல்லை, அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒன்று சொல்லணும். சொல்லுமா, என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தி எல்லாருமே கேட்குறாங்க. அப்போ பாக்கியா சொல்கிறாங்க, இல்லை, அமிர்தாவோட அவங்க மாமியார் ஃபோன் பண்ணாங்க. எதுக்கு நீ அந்த ஃபோனை எடுத்து பேசுன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயங்கரமாக கோவப்படுறாங்க. இல்லை அத்தை, அவங்க அடிக்கடிக்கு ரொம்ப நேரமாக ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க, அதனால தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னவா இப்போ உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. இல்லை, அவங்க வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, அதனால் அமிர்தாவின் நிலா பாப்பையும் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியா அதை கேட்டோனையும் பயங்கரமாக கோவம் வருது கோபி எல்லாருக்குமே. எதுக்காக பார்க்கணும்? அவங்க ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க, அதனால தான் அங்கே வர சொல்கிறாங்க. எந்த காரணத்தை கொண்டும் கூட்டிகிட்டு போகக்கூடாது. அவங்கக்கிட்ட சொல்லு, உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லு. அதை விட்டுட்டு அமிர்தா வேணும், நிலா பாப்பா வேணும், இதெல்லாம் சொல்லக்கூடாது. அவங்க ஏதோ பிளான் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு கோபி. ஆமாம் கோபி, அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவும் சொல்கிறாங்க. ஆமாம்மா, நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு செடியனும் சொல்கிறாரு. ராமூர்த்தி சொல்கிறாரு, மா, பாவம் பார்த்ததெல்லாம் போதுமா, நமக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம், நீ கூட்டிகிட்டு போகாதம்மா அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க மாமா, அவங்க ஃபோன் பண்ணால் நான் சொல்லிடுறேன், இல்லை நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. எதுக்கு நீ ஃபோன் பண்ணி சொல்லணும்? ஃபோனெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. அந்த கணேஷ் ஏதாவது பண்ணுவான். அவங்களா ஃபோன் பண்ணால் கூட நீ அட்டன் பண்ணி பேசாத. சரிங்க அத்தை, அவங்க ஃபோன் பண்ணால் நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு